விமான விபத்து சமயத்துல எலிசபெத் அவங்களுக்கு நடந்தது என்ன, அவங்க இப்ப எப்படி இருக்காங்க, பாலா அவரு திடீர்னு உனக்காக நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன்னு ஒரு பதிவை பதிவிச்சிருக்காரு. இதனால ரொம்பவே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பிரபல சீரியல் நடிகருக்கு கை கால்ல அடிபட்டு மருத்துவமனையில இருக்கிற புகைப்படத்தை பதிவிட்டிருக்காரு. நடந்தது என்ன, 4000 கோடிக்கு சொந்தக்காரர் யாரு, அனிருத் அவரு உண்மையா காவ்யா மாறன் அவங்கள திருமணம் பண்ண போறாரா அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சு. விமான விபத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் மிகப்பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்தின ஒரு விஷயம்னு சொல்லலாம். சுமார் 12 வருஷத்துக்கு பழமையான போயிங் 787-8 விமானம் 230 பயணிகள் மற்றும் 12 பணியாளரோட 1:38 மணிக்கு அகமதாபாத்ல இருந்து லண்டன் புறப்பட்டுச்சு. புறப்பட்ட சில மணி நேரத்திலேயே விபத்து ஏற்பட்டு 241 பேர் உயிரிழந்திருக்காங்க. சின்ன காயத்தோட ஒரே ஒருத்தர் தான் உயிர் பிழைச்சாரு. அதுல 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டிஷ் நாட்டவர்கள், 7 பேர் போர்த்துகீசியர்கள், ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கனடியன். இந்த விமானம் அகமதாபாத்ல இருக்க பிஜே மருத்துவ கல்லூரி மற்றும் சிவில் மருத்துவமனை மீது தான் மோதிச்சு. நிறைய பேருக்கு காயமாச்சு. எலிசபெத் அவங்க அங்கதான் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. பாலா அவரும் அவருடைய மனைவி கோகிலா அவங்களும் இந்த விமான விபத்து குறித்து கவலை தெரிவிச்சு சமூக வலைதளத்துல இப்போ ஒரு பதிவை பதிவிச்சிருக்காங்க. அதுல அகமதாபாத் விமான விபத்து செய்தி அதிர்ச்சியை கொடுக்குது, என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம டாக்டர் எலிசபெத் பத்தி உருக்கமா நீங்க நலமோட இருப்பீங்கன்னு நினைக்கிற அப்படின்னு பதிவு போட்டிருந்திருக்காரு. இத பார்த்து எல்லாருமே ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க. இதுக்கு எலிசபெத் அவங்களும் அவங்களுடைய முகநூல் பக்கத்துல நான் பாதுகாப்பா இருக்கேன், கல்லூரி மற்றும் மருத்துவமனையில இருக்க சக ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் பல பேர் காயமடைஞ்சிட்டாங்க, சில பேர் உயிரிழந்திருக்காங்க, இந்த விபத்தால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தயவு செஞ்சு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு இந்த ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. அதே போல பிரபலமான சீரியல் நடிகர் சபரி அவரு இப்ப மருத்துவமனையில சேர்ந்திருக்க புகைப்படம் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இவர் சீரியல்ல ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு, சீக்கிரமா நான் நலமா திரும்பி வருவேன், நான் நலமா இருக்கேன், விபத்துக்கு அப்புறம் மருத்துவமனையில நான் சேர்ந்திருக்கேன், அறுவை சிகிச்சை பண்ணிட்டேன், ஒரு தட்டு பொருத்தி இருக்காங்க, இப்ப நீங்க கேக்குற விஷயத்துக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, உங்களோட பிரார்த்தனை எனக்கு தேவைன்னு சொல்லியிருக்காரு. இந்த பதிவு வைரல் ஆகிறத தொடர்ந்து சீரியல் பிரபலங்கள் கூட கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க. அதே போல அனிருத் அவங்களும் காவ்யா மாறன் அவங்களும் காதலிக்கிறாங்க, சீக்கிரமா திருமணம் நடக்க போகுது அப்படின்னு எவ்வளவோ செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா இப்படி ஒரு செய்தி வெளியானா அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உண்மையாகுமே அப்படின்னு ரசிகர்களும் அதிகாரப்பூர்வமா செய்தி வருமானு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில கிட்டத்தட்ட 4000 கோடி பக்கம் சொத்து இருக்கு, இந்த சொத்துக்கள் எல்லாம் அனிருத் அவருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பரப்பி விட்டு இருக்காங்க. பிரபலமான பத்திரிகையாளர் பண்ண இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சொல்ல போனா இப்ப அனிருத் அவருக்கு 34, காவ்யா அவங்களுக்கு 32. இதுதான் இவங்க திருமணம் செய்து கொள்ள சரியான நேரம்னு இரு குடும்பமுமே சமமான அந்தஸ்தை பெற்றிருக்காங்க. அதனால இது ஒரு நல்ல சம்பந்தமா தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இவங்க உண்மையா காதலிக்கிறாங்களா, இந்த திருமண செய்தி உண்மையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்களுடைய தரப்புல இருந்து பதில் கொடுத்தாதாங்க தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.